என் பேர் வந்து மணிகண்டன். நான் அண்ணன் பேர்த்டே அன்னைக்கு ஃபோன் எடுக்கணும்னு ஆசையாக வந்தேன். அதுக்குள்ளே எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. மறுநாள் வந்து எடுக்கையில் தான் அண்ணன் கேட்டாங்க என்னாச்சு எதனால அப்படின்னு. அப்போ தான் சொன்னேன் எனக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்டா. சரியா, மக்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா வந்து இந்த தம்பி பேர் வந்து மணிகண்டன். சரிங்களா, இவர் வந்து நம்ம இந்த பையன் வந்து என்னோட வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்த்துருக்கான். தளபதி ஃபேன். அவர் வந்து விஜயோட தீவிர விஜய் ஃபேன். சரிங்களா, அதனால வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்த்துருக்கான். எனக்கு வந்து இந்த பையனை வந்து ஒரு 2-3 நாளாக தான் எனக்கே தெரியும். ஆனால் அந்த பையன் என்னோட வீடியோஸை ரெகுலராக பார்த்துருக்கான். இந்த மாதிரி வந்து உங்கள் பிறந்தநாள் அன்னைக்கு நான் வாரேனே அப்படின்னு சொல்லும் போது வீட்டிலேருந்து கிளம்பியிருக்காங்க. கிளம்பும் போது அவங்க அம்மா வந்து தம்பிக்கு இந்த மாதிரி மூச்சு திணறல் ஆயிடுச்சு, அதனால வந்து ஜிஹெச்சுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அட்மிட் ஆகிட்டாங்க. அட்மிட் ஆனதுக்கப்புறம் அங்கே இருந்துட்டு தம்பி வந்து இல்லை நான் விஜய் அண்ணா போய் பார்க்கணும், என் பிறந்தநாளுக்கு வந்து விஷ் பண்ணணும் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கான். அப்படி வந்து வர முடியாத சூழ்நிலை அவங்க அம்மா வந்து அடுத்த நாள் வந்து கூப்பிட்டு வந்தாங்க என் கடைக்கு. கூப்பிட்டு வந்துட்டு தம்பிக்கு இந்த மாதிரி வந்து பிரச்சனை இருக்குது, கிட்னி வந்து 2 கிட்னியுமே வந்து மாத்திர மாதிரி இருக்குது, நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள், எங்கே கிட்னி கிடைக்கும், எங்கே ப்ராப்பராக வந்து சொன்னால் கரெக்டாக ரெடி பண்ணி கொடுப்பாங்கன்ட்டு அவங்க அம்மா கேட்டிருந்தாங்க. இந்த பையனுக்கு வந்து வயசு எவ்வளோடா? வயசு இப்போ தான் 18 பிறந்து. 18 வயசு ஆகுது தம்பிக்கு. சரிங்களா, எப்போ தெரிஞ்சது? 9th படிக்கும்போது தெரிஞ்சு. நான் கொரோனா பாதிலே தெரிஞ்சிருச்சு. ஓகே, கையில் என்ன போட்டு வந்தல டயாலிசிஸ், அதனால ரத்தம் வரக்கூடாதுன்னு பஞ்சு வச்சு வச்சிருக்காங்க. இப்போ வீக்லி 2 டைம்ஸ் டயாலிசிஸ் பண்ணுவோம். பிளட்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி மறுபடியும் உள்ளே ஏற்றுவாங்க. நம்மளோட ஜிஹெச் போறேன்னா இந்த தம்பி இவ்வளோ ரொம்ப கஷ்டப்படுறான் இந்த ஏஜில். கண்டிப்பாக அவனுக்கு கிட்னி எங்கே கிடைக்கணும் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து என்னோட நம்பருக்கு வந்து டெஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் பேரண்ட்ஸுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அப்போ ஒரு 3-4 பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு முன் வந்தாங்க. இந்த மாதிரி வந்து நாங்கள் நிறைய பேர் இடத்துல வந்து இந்த மாதிரி ரொம்ப சீரியஸாக இருக்காங்க 2-3 பேஷண்ட், அவங்கக்கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தம்பிக்கு வந்து O+, அதனால் வந்து O+ உள்ள கிட்னி தான் வந்து தேவைப்படும். அதனால் வந்து இவங்க வந்து மதுரையில் போய் பதிய போகிறாங்க. திங்கக்கிழமை போய் மதுரையில் போய் பதிய போகிறாங்க ஆஸ்பத்திரியில். அது மாதிரி இன்னொருத்தவங்க கூட வந்து கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் வந்து பதிங்க கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், யாராவது எங்கே பதிஞ்சா ப்ராப்பராக கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக தம்பிக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக தம்பிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள்.